ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுல் டே விலாக் தான். ஃபுல் டே விலாக் போட்டே ஒரு 2 நாள் ஆச்சு. கொஞ்சம் பிஸியான ஒர்க் ஷெட்யூல்னால ஃபுல் டே விலாக் போட முடியல. ஸோ இன்றைக்கி தான் ஃபுல் டே விலாக் போட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பொடி தோசை. இந்த மாதிரி ஒரு நாள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு தோசை நான் சைல்ட்ஹுட்லேருந்தே சாப்பிட்றேன். எங்கள் அம்மா எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ தோசை ஊற்றிட்டு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பொடி இருக்குது இல்லையா, அது போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது மேலேயே லைட்டாக கீ போட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே எப்பயும் நம்ம பொடி தோசை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். இதில் ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம அது மேலே லைட்டாக சுகர் மட்டும் போடுறது தான். இது எனக்கு சைல்ட்ஹுட்லேருந்தே ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே இதோட டேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ரொம்ப அடிக்ட் ஆகிடுவீங்க. திருப்பி திருப்பி இதே மாதிரி செஞ்சு பார்ப்பீங்க. ஒரு தடவை நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட டேஸ்ட் அட்டகாசமாக பிரமாதமாக இருக்கும். அப்படியே மேலே தோசை பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொடியோட இட்லி பொடியோட ஃப்ளேவர் இருக்கும். ஸோ அதோட கீயோட ஃப்ளேவரு, அந்த லைட்டான ஸ்வீட்னஸ்ஸு எல்லாமே சேர்த்து இந்த தோசை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் பசங்களோட ஃபேவரெட்டும் கூட இந்த தோசை. ஸோ இந்த தோசை கொடுத்தோன்னா எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிறுகீரை இருக்கு இல்லையா, அதோட பொரியல் தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். ஸோ வெயில் எல்லா ஊர்லேயும் ரொம்ப அடிக்குது, மழையும் பெய்யுது, கிளைமேட் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கீரை பொரியல் செஞ்சுருக்கோம். இந்த சம்மரில் மோஸ்ட்டாக நிறைய டைம் கீரை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சிறுகீரையெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே ஒரு பொரியல் ரெடி பண்ணிடலாம். தென் பார்த்தீங்க அப்படின்னா ரசம் வச்சுருந்தோம். தக்காளி புளி போட்டுட்டு நம்ம தக்காளி ரசம் செய்வோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரசம் வச்சுருந்தோம். ஸோ இதோட ரெசிபீஸ் எல்லாமே நான் உங்களுக்கு தனியாக டீட்டெயில் விலாக நான் ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸாக நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம பேஜ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், விசித்திர குருவிங்கிற பேஜ் நம்மளது இன்ஸ்டாகிராமில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. ஸோ அந்த பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே என் ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் ஈஸியாக. ஈவன் பேச்சுலர்ஸு அண்டு இப்போ பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா ரெசிப்பியுமே வந்துட்டு ஈஸி அண்ட் ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலேயே எப்படி சமைக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் இதோட டீட்டெயில் ரெசிபிஸ் விலாக் இருக்கும், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு சுட சுட ரசம் வச்சுட்டு ஒயிட் ரைஸ் வச்சுட்டு அது கூட கீரை பொரியல் தான் வச்சுட்டு இன்றைக்கி நம்ம லஞ்சை ஃபினிஷ் பண்ணியாச்சு. தென் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீ போட்டு குடித்தாச்சு. ஸோ ஈவினிங் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு அந்த கிழங்கு வேக வச்சுருந்தோம். இது பேர் வந்துட்டு மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். வேக வச்சு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சப்பாத்தி அண்ட் தக்காளி குழம்பு தான் இன்றைக்கி வச்சுருந்தோம். ஸோ சப்பாத்திக்கு எப்படி சாஃப்டாக மாவு பிசைகிறது, எப்படி வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியான சப்பாத்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் தனியாக விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது விருப்பப்பட்டால் நீங்கள் அதுலேயும் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தக்காளி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னும் நான் உங்களுக்கு விலாக் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி குழம்பு வந்துட்டு நீங்கள் ஈவன் சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், தோசை, இட்லி, ஸோ ஈவன் ரைஸு கூட நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஸோ நம்ம எப்பயுமே வீட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளி தொக்கு செய்வோம், தக்காளி சட்னி செய்வோம். இதே மாதிரி தக்காளி குழம்பு நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டின்னர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியான சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டு அது கூட தக்காளி குழம்பு வச்சுட்டு நம்ம டின்னரை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம பேஜை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க. ஸோ ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணல, கம்மியாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம விலாகை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். நம்ம பேஜில் நிறைய டீட்டெயில் ரெசிபீஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஃபன் வீடியோஸ் வரும், தென் கோட் வரும். ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கணும். ஏஐ வீடியோஸ் இருக்கும்.
ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா நம்ம பேஜை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமலே பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய மிக்சடு கண்டென்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம பேஜில் இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம பேஜில் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்தந்த வீடியோஸு கண்டென்ட்டோடு இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிது அப்படிச்சுன்னா நீங்கள் எனக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நான் இது எல்லாத்துக்குமே டீட்டெயில் விலாகும் உங்களுக்கு தனித்தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக லாங் வீடியோ தான். ஸோ இதில் பார்க்கல அப்படின்னாலும் நீங்கள் உங்கள் டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்ஸாக இருக்கும். ஸோ ஷார்ட்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி டேட் எங்களுக்கு இப்படி தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி போச்சு அப்படின்னே தெரில. டக்குன்னு டே ஓடிடுது. ஸோ உங்களுக்கு எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் வேறு ஏதாவது ரெசிபீஸு இல்லை வேறு ஏதாவது கண்டென்ட்ஸ் போடணும் அப்படின்னு உங்கள் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் எனக்கு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். அதையும் நம்ம ஃப்யூச்சர் விலாக்ஸில் நம்ம கவர் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு பிளான் பண்ணுறேன். ஸோ இன்னும் ஏதாவது டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் உங்கள்கிட்ட இருக்குது, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க, இந்த மாதிரி வேணும் அப்படின்னு யாருக்காவது விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கூட கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதே மாதிரி நான் வீடியோஸ் ஏதாவது போடுறதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம பேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றையோட டேட் நம்மளுக்கு இப்படி தான் போச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், டேக் கேர், குட் நைட். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நீங்களும் எல்லோரும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.